ஒரு 3 5G மாடல் வந்திருக்கு. 3மே சின்ன சின்ன இஷ்யூ தான். இது பார்த்தோம்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு CE2 டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து LCD போட்டிருக்காங்க. 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். LCD டிஸ்பிளே போட்டதுனால டச் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யாது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே தான். டிஸ்பிளேக்கு நல்ல குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க LCDலேயே. 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ் 5G OnePlus நாடு CE2. அதுக்கப்புறம் பேக் பேனலில் வந்து லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்கும். அது பெருசாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா 5 ரூபா வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இது ஓப்போவில் வந்து F23 5G மாடலு. இது பார்த்தோம்னா டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி உங்களுக்கு ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் தான். பின்னாடி மட்டும் பேக் டோர் வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த டென்ட் இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும் டென்ட்டு. அது பெருசாகவும் எதுவும் தெரியல. 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ் 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ் F23 5G மாடலு 256GB ஸ்டோரேஜ். நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா 4800 வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா சாம்சங்கில் வந்து A14 5G கிளாஸ் மாற்றிருக்காங்க. கிளாஸ் மாற்றுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் ப்ளஸ் உங்களுக்கு பவர் பட்டனும் வேலை செய்யலை. நீங்கள் பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும், வேலை செய்யலை. கிளாஸ் மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனாக தான் இருக்குது. பட்டன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வரும். 5G மாடல் தான். நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா இது உங்களுக்கு 5 ரூபா வரும். A14 வந்து 5 ரூபா. பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யலை. நெக்ஸ்ட்டு F23 வந்து 4800 டிஸ்பிளே மாற்றிருக்கு. OnePlus நாடு CE2 5 ரூபா வரும். இதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஆனால் ஒர்க்கிங் பார்த்தோம்னா 3மே நல்லா தான் வேலை செய்யுது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.